ஹாய் எவரிபடி. ஜெயிலர் 2வில் அதிரடியாக இணைந்த ஃபஹத் ஃபாசில் மற்றும் பல பிரபலங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிரமாதமான நடிப்புல 2023 வெளியான படம் தான் ஜெயிலர். ஜெயிலர் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில முடிச்சுட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் இப்போ கேரளாவில் அட்டப்பாடி என்ற இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. தலைவரின் தரிசனம், மக்கள் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். தலைவர் அங்க 12 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. தினந்தோறும் ஒரு திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் கூட்டம் குறையவே இல்லை. அப்படி ஒரு கூட்டம் தலைவரை காண கூடிக்கொண்டே இருக்கிறது. தலைவரை தரிசிக்க எல்லாரும் வந்து தலைவரை தரிசித்து சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. கேரளா மக்கள் மட்டும் இல்ல, தமிழ் மக்களும் அங்கு சென்று தரிசிக்கும் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட ஃபஹத் ஃபாசில் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பல பிரபலங்களும் இணைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஜெயிலர்ல யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. மிர்னா மேனன் அவங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருந்தாங்க, நான் திருப்பியும் தலைவர் கூட இணையத்துல மகிழ்ச்சி அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த குட்டி பையன் அங்க இருக்கும் அந்த காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல, அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் கூடிய சீக்கிரம் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மோகன்லால் அவர்களும் மம்முட்டி அவர்களும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில ஃபஹத் ஃபாசில என்னையா இது இவ்வளோ நடிகர்களா அப்படின்னு வாய்ப்பிலிருந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா தெலுங்கு ஆக்டர் அவரும் இணைஞ்சிருக்காரு. இப்போ அதிரடியா இன்னும் 2-3 பேர் இணைஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேரை கேட்ட உடனே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற வெறித்தனம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அரக்கத்தனத்தை காட்டுறாங்க. அதாவது மிரட்டல்னு சொல்லுவாங்கல்ல, மிரட்டலான நடிப்பு அது இவங்க கிட்ட இருக்கு. சூரஜ் வஜ்ரமுத் மற்றும் சுஜித் சங்கர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நடிப்புல வேற லெவல் காட்டுவாங்க. அந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களை இந்த படத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். அதாவது 2-3 வருஷமா இந்த படத்தை செதுக்குன்னு செதுக்கியிருக்காரு. செதுக்கியது மட்டும் இல்லாம இந்த கேரக்டரை யார் போடணும் யார வைக்கணும் அப்படின்னு நடிப்புல அரக்கர்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. பொதுவாவே பாத்தீங்கன்னா தலைவர் செகண்ட் பார்ட்ல நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. 2.0ல காட்டினாரு. ஏன்னா அது பெரிய பட்ஜெட்டு, அது சங்கர் சாரு, அதனால அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவரு செகண்ட் பார்ட்ல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாரு. ஆனா இந்த ஜெயிலர் 1 படம் எடுக்கும் போதே ஜெயிலர் 2க்கான கதையை தலைவர்கிட்ட நெல்சன் அவர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கு தலைவரும் ஓகே சொல்லிட்டாரு. அவருக்கு கதை பிடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஜெயிலர் 2ல எடுத்திருக்காங்கல்ல, இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மிரட்டலா மிரட்டி வச்சிருக்காராம். தலைவர் ஜெயிலர் 2ல நடிப்பின் உச்சத்துல போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகி பாபு சொல்லக்குள்ள நீங்க கவனிச்சிருக்கலாம், தலைவரை பார்க்கக்குள்ள வெறித்தனமான நடிப்பை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளோ மிரட்டலா இருக்கான் ஜெயிலர் 2 இது வரைக்கும் எடுத்த சீன்ஸ் எல்லாம். ஓகே நண்பர்களே, இன்னும் படத்தை முழுசா பார்க்கக்குள்ள எப்படி பட்டையை கிளப்பியிருப்பாரு தலைவர். ஏன்னா இந்த படத்துல இணையும் பிரபலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாசுக்கே மாசு தான். எழுதி வச்சுங்க, இந்த ஜெயிலர் 1ல இந்த 700 கோடி 750 கோடி இதெல்லாம் தலைவர் கால் தூசு. எழுதி வச்சுங்க, ஜெயிலர் 2 ஜெயிலர் 1ஓட ஜெயிலர் 2 பல மடங்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத மட்டும் நான் இங்க உறுதியா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, ஜெயிலர் 2 எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.